Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ரிசல்ட்டை கொடுக்குங்க. அதுவும் நீங்கள் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா 1 ஹவருக்கு முன்னாடி இந்த பேக்கை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கரமாக க்ளோவாக ஷைனிங்காக காமிக்கும். ஆரஞ்சு பழ தோல் வந்து நம்மளோட சருமத்துக்கு இயற்கையான ஸ்க்ரப்பராக செயல்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சருமத்தில் உள்ள மாசுக்களையும் இறந்த செல்களையும் நீக்குது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா பருக்கள் வந்த தழும்புகளையும் இது மறைய செய்யுது. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இதில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாகவே இருக்குங்க. ஆரஞ்சு பழ சாறை விட ஆரஞ்சு பழ தோலில் தாங்க நம்மளுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழ தோலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறனால நம்மளோட முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் போகுதுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அந்த ஆயிலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணது இந்த ஆரஞ்சு பழ தோல். வாங்க இந்த பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரஞ்சு பவுடர் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதிலேருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரஞ்சு பவுடருக்கு அடுத்து இன்னொரு பவுடரும் சேர்க்க போகிறேங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து முல்தானி மட்டி. நம்ம நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை இன்னும் கலர் கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த முல்தானி மட்டி யூஸ் பண்ணோம்னா நல்ல கலர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி எடுத்திருக்கேன். இதுக்கடுத்து நான் என்ன சேர்க்குறேன்னா கர்டு, அதாவது தயிருங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்குறோம்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நம்ம முகத்தில் இருந்த தழும்புகள் எல்லாமே மறைகிறதுக்கு இந்த ஆரஞ்சு பவுடரோட இந்த தயிரையும் சேர்க்குறனால இன்னும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக பிரைட்டாக காமிக்குங்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதோட இன்னொன்று மிக்ஸ் பண்ண போகிறேங்க, ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதிலேருந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்குறனால நம்மளோட ஸ்கின் வந்து இன்னும் ஷைனிங்காக பிரைட்டாக காமிக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கையை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. இப்போ இதை நான் அப்ளை பண்ண பிறகு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவிக்கணும். இதே மாதிரி தான் நம்மளோட ஃபேஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம ஃபேஸும் அதே மாதிரி தான். அதுதான் நம்மளோட முக சுருக்கத்தெல்லாம் போக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக ஷைனிங்காக காமிக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஃபேஷியல் பேக்னே சொல்லலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய கை வந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ அதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாஷ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆன மாதிரி தான் ரிசல்ட் இருக்குது. நம்மளோட கலரை வந்து சேஞ்ச் ஆக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்மளோட கலர் வந்து நல்ல ஷைனிங்காக க்ளோவாக காமிக்க வைக்க முடியும். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து இருங்க காமிக்கிறேன் என்னோடய கை எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு போட்டப்போ கையை பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோடய கையை பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் கொடுக்கும். என்னோடய கையை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் போடுறப்ப எப்படி இருந்துச்சுன்றதை நான் காமிக்கிறேன். இதையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.